வையகம் வாழ்க வளமுடன். இன்று மனிதனால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. தன் விரல் நுனியில் இன்று உலகையை கட்டுப்படுத்தும் அளவுக்கு விஞ்ஞானத்தின் மூலம் சாதனை படைத்துள்ளார். ஆனால் இத்தனை சாதனைகளை செய்த மனிதன் இன்று சந்தோஷமாயிருக்கிறானா? இல்லை என்பதுதான் உண்மை நிலை. இந்த நிலையிலிருந்து விடுபடுவது எப்படி? மனித இனத்திற்கு துன்பம் வரும்போதெல்லாம் அப்போ ஒரு மகான் நீதிக்கு உதவி செய்தார். 19ஆம் நூற்றாண்டில் உதவித்து 2 நூற்றாண்டுகளை கண்ட இணையற்ற மகான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். மனித வாழ்வின் துன்பங்களுக்கெல்லாம் எது காரணம்? வறுமை ஏன் ஏற்படுகிறது? கடவுள் என்பவர் யார் என்ற கேள்விகள் அவரின் மனதில் உதித்துக் கொண்டே இருந்தன. அவரின் ஆழ்ந்த ஆராய்ச்சியின் விளைவாக உடல், உயிர், மனம் ஆகியவற்றை மேம்படுத்தும் ஒரு பயிற்சி முறையை வடிவமைத்தார் மகரிஷி அவர்கள். தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதி, இதுவே அருள் தந்தையின் தாரக மந்திரம். சாதி, மதம், சடங்குகள் கடந்த ஒரு எளிய வாழ்வியல் பயிற்சி. தான் கண்டுணர்ந்த தெளிவுற்ற ஞானத்தையும் வாழ்க்கையை சிறப்பாக வாழும் ரகசியங்களையும் பாமர மக்களும் எளிதாக கற்று வாழ்வில் இன்புற்று வாழ வேண்டும் என மனவளக்கலை எனும் அற்புத கலையை பயிற்சி முறைகளாக வடிவமைத்து இப்பூவுலகிற்கு அர்ப்பணித்தார் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். மனவளக்கலை என்று சொல்லும்போது அதில் உட்பொருள் விளங்கி போது அந்த சொற்கள் மூலமாக மனதை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய கலை என்று. மனம் செய்யும் வாணிபமே மனிதனுடைய வாழ்வின் வளம் என்று ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அதனால் மனம் எவ்வாறு இருக்கிறதோ அந்த அளவுத்தான் மனிதனுடைய தன்மை அமையும். மனிதனுடைய தன்மை எவ்வாறு அமைகிறதோ அதுவே தான் அவனுடைய வாழ்வின் வளமாக அமையும். எனவே மனதை வளப்படுத்திக் கொண்டால் வாழ்வு வளமாகும். தனி மனிதனுடைய வாழ்வு வளம் பெற்றால் அவனுடைய உடல் நலம், குடும்பம், இன்னும் சுற்றத்தார், மற்றவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமையை நன்கு உணர்ந்து செய்வார். அதோடு உலகுக்கும் அது நன்மையாக அமையும். அதனால மனவளக்கலை என்பது மனிதனை முழுமையான மனிதனாக்கும் கலை. மனிதன எல்லா தத்துவங்களும் எல்லா அமைப்பும் ஒருங்கிணைந்து உள்ளன என்றாலும் சிதறி போயிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனையோ திசையில அவன் செயலாற்றி அது வேறுபாடுகளை கண்டு மனம் சிதறி போயிருக்கிறது. அதெல்லாம் ஒருநிலைப்படுத்தி மனதின் மாண்பு அறிந்து மனதை நல்ல முறையில் பயன் தரத்தக்க முறையில் ஆளக்கூடிய திறமை அளிக்க வல்ல பயிற்சி தான் மனவளக்கலை. வாழ்க வளமுடன். நான் சிவசங்கரி, நான் டாக்டராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ டு பி ஹியர். கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. துன்பங்களை சந்தித்து விதியே என சிக்கி தவிப்போருக்கு விதியை வலியால் வெல்லும் வித்தையை கற்றுத் தருகிறது
வராமலும் தடுக்கின்றன. சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவரும் கற்று சுலபமாக செய்யும் விதமாக பயிற்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கலைகளை கொண்டு மனிதர்களின் வாழ்வில் ஆனந்த தீபத்தை ஏற்றுகின்றன. உலக சமுதாய சேவா சங்க பயிற்சி மையங்களின் பயிற்சி தலைமையிடமாக சிறப்பதுதான் ஆழியார் அறிவு திருக்கோயில். இயற்கையின் இருப்பிடம், பசுமையின் பிறப்பிடம் ஆழியார் எழில் கொஞ்சம் மலையடிவாரத்தில் உலக சரித்திரத்தில் முதல் முறையாக இங்குதான் அறிவுக்கென்று ஒரு கோயில் எழுப்பப்பட்டது. குண்டலினி சக்தியை எழுப்பி மனதிற்கும் உடலுக்கும் இடையே சீரிய ஒருமைப்பாடு நிலையை கொண்டு வர முடியும். இதனால் மன அமைதி கிடைக்கிறது. உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, மனவளத்திற்கு தியானம் ஆகியவற்றை தொடர்ந்து பயில்வதன் மூலம் அறிவு கூர்மையும் சிந்திக்கும் ஆற்றலும் அதிகரித்து வாழ்வில் வெற்றி பெற உதவுகிறது. அகத்தாய்வு பயிற்சிகள் மனோதத்துவ ரீதியாக ஆய்ந்து தீய எண்ணங்களில் விடுபட உதவுகிறது. புகைப்பிடித்தல் ஒரு 38 ஆண்டு